நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னா வாழைக்காய் மீன் கறி. என்னுடைய பேர் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங்கில் இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ்னால் எங்கள் ஊர் கும்பகோணத்தில் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மீன் கறி. கும்பகோணத்தில் எங்கே கல்யாணம் இருந்தாலும் சரி இந்த வாழைக்காய் மீன் கறி. கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த ஊரில் மதிய சாப்பாட்டில் இந்த வாழைக்காய் மீன் கறி இல்லாமல் இருக்கவே இருக்காது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து இந்த டிஷ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த டிஷ்ஷு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். பட்டை 5 கிராம், கிராம்பு 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், சோம்பு 20 கிராம், ஆயில் 1 லிட்டர், மிளகாய்த்தூள் 20 கிராம், மஞ்சத்தூள் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, இஞ்சி 30 கிராம், பூண்டு 30 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். மொத்தம் 60 கிராம். வெங்காயம் நீட்ட வாக்கில் வெட்டினது 200 கிராம். அதே மாதிரி தக்காளி 200 கிராம் நீட்ட வாக்கில் வெட்டினது. கொத்தமல்லி 1 கைப்பிடி, கருவேப்பிலை 1 கொத்து, வாழைக்காய் கிராஸ் கட்டிங்கில் வெட்டினது ஒரு 15 வாழைக்காய். இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். இது எப்படி வெட்டணுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா வாழைக்காய் மீன் கறி. மீன் ஃப்ரை இல்லை, வாழைக்காய் மீன் கறி. வாழைக்காவை நம்ம தோல் அடித்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வாழைக்காய் தோல் அடித்து வச்சுருக்கோம். இது எப்படி வெட்டணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழைக்காவை தோல் அடித்து வச்சுருக்கோம். நல்லா பார்த்துங்க. நடுவில் ஃபுல்லாக வெட்டணும். நீட்டாக இப்படி இருக்கணும். கிராஸில் வெட்டிடக்கூடாது. நீட்டாக இப்படி வெட்டிட்டு இதை இப்படியே வச்சுட்டு இதை நம்ம கிராஸாக வெட்டணும். பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதாவது நெத்திலி மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் இது. பாருங்கள், இன்னொன்று வெட்டி காமிக்கிறேன். ஒரு வாழைக்காவை 4 பீஸாக நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோல் சரியாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த தோலை ஃபுல்லாக வெள்ளையாக எடுக்கணும். சில பேர் பச்சையாக எடுத்துகிட்டு மேத்தோலை மட்டும் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த மேலே உள்ள ஸ்கின்னு மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஒயிட்டாக எடுத்துடணும். நீங்கள் இது மாதிரி ஒரு 2 டைம் 3 டைம் வெட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பழக்கமாகிடும். ஒன்றும் இல்லை, கிராஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோதான். எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இந்த வெட்டே கிராஸாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வாழைக்காய் மீன் கறிக்கு உள்ளது. வாழைக்காய் மீன் ஃப்ரைன்னு இருக்குது. அது வாழைக்காவை ரவுண்டாக வெட்டி நடுவில் உள்ள ஒரு ஹோல் போட்டு அதை எடுத்துகிட்டு தவாவில் ஃப்ரை பண்ணுறது. அது வாழைக்காய் ஃப்ரை. இது வாழைக்காய் மீன் கறி. கறினா பொரியல், அதாவது பொரியல் வறுவல் அந்த ஸ்டேஜில் வரும். இது வாழைக்காய் மீன் கறிக்கு உள்ள வெட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த வாழைக்காய் வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை 1 லிட்டர் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். கடாயை பற்ற வச்சிட்டோம். கடாய் நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் ஆயிலை ஊற்றிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் வாழைக்காவை நம்ம அப்படியே போட்டக்கூடாது. ஏன்னா ஆயில் பொருள் நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கையிலெல்லாம் பட்டுருச்சுன்னா உடனே பபுள்ஸ் வந்துடும். அதனால் வாழைக்காவை எடுத்து பொறுமையாக விடுங்க. நான் இப்போ எப்படி விடுறேன்னு காட்டுறேன். எந்த பொருள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதும் ஆயிலில் இப்படி போட்டுறக்கூடாது. இந்த சட்டி ஓரமாக தான் நீங்கள் போடணும். இந்த சட்டி ஓரமாக போடுறப்ப நம்ம கையிலையும் தெளிக்காது. இன்னும் நமக்கு சேஃப்டியும் கூட இருக்கும். இப்படி தான் போடணும். இந்த சட்டி ஓரமாகவே போட்டோன்னா நமக்கு போடுறதும் ஈஸியாக இருக்கும். மேலே தெளிக்காது. சட்டி ஓரமாக இப்படி தான் போடணும்.
நடுவில் போய் நம்ம போட்டோம் அப்படின்னா கையில் தெளிச்சிடும். அதனால் சட்டியோட சைடு அணைச்ச மாதிரியே போடணும். நான் 15 வாழைக்காய் சின்ன வாழைக்காயை தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 லிட்டர் ஆயிலில் நான் எல்லா வாழைக்காயும் போட்டுடுறேன். நீங்கள் வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 டைமாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. இப்போ போட்டிருக்கேன். இப்போ ஜார்னியால் ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆயிலில் முழுகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் விடுங்க. அப்படியே இது ஃப்ரை ஆகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு. ஃபயர் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, நார்மல் ஃபயர்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வாழைக்காய் வந்து உள்ளே குக் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல ஃபயர் வேகமாக வச்சிங்கன்னா வெளி லேயர் மட்டும்தான் ஃப்ரை ஆகும், கலர் கொடுக்கும். உள்ளே வந்து அப்படியே ராவாகவே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். அதனால் ஒரு நார்மல் ஃபயரில் குக் பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பக்குவம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும் அப்படின்னு. இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வாழைக்காய் போட்டு ஒரு நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சி. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இந்த ஃப்ரை ஆனதை பாருங்கள், அப்படி இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா இந்த கலரை பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம இதை தூக்கி போட்டால் சவுண்டு கேட்கும், அதுதான் பதம். கேட்குதா? இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஒரு தட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். போடும்போதே பார்த்தீங்களா சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். வாழைக்காவை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் மசாலா இதில் தான் அடிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கையால் இப்படி உடைச்சோன்னா உடையும். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டோம். கடாயை பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெயோ அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். கடாயை பற்ற வச்சுட்டோம். நம்ம ஆல்ரெடி 1 லிட்டர் ஆயிலில் நம்ம வாழைக்காய் பொரித்து வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு 150 ml ஆயில் மட்டும் எடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ 150 ml ஆயில். பட்டை ஒரு 5 கிராம், ஏலக்காய் ஒரு 5 கிராம், கிராம்பு ஒரு 5 கிராம், சோம்பு 20 கிராம். சோம்பு போட்டோடனே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் 200 கிராம் நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கும். அந்த 200 கிராம் வெங்காயத்தை போட்டுடலாம். 200 கிராம் வெங்காயம் போட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். வெங்காயம் நல்லா அந்த ஸ்டேஜில் இருக்கும், கண்ணாடி பதம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி 30 கிராம், பூண்டு 30 கிராம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிங்க. எப்போவுமே நீங்கள் மசாலா போடுறீங்கன்னா மசாலா போடுற ஸ்டேஜில் அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிங்க. மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஃபயர் வேகமாக வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சிம் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டோடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம பார்க்கும்போதே தெரியும், இஞ்சி பூண்டு போட்டோடனே நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கினோடனே இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம், தக்காளியை போட்டுருவோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு போட்டோன்னே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அடிப்பிடிக்க ஆகிடும். அதனால் அந்த அடிப்பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம தக்காளியை போட்டுடலாம். 200 கிராம் தக்காளி நீட்ட வாக்கில் வெட்டியிருந்தோம், அதை போட்டுடலாம். தக்காளி போட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிராம் தக்காளி போட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப தக்காளி வதங்கணும்னு இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட போகிறோம். அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மஞ்சத்தூள் போடுறோம் 5 கிராம், மிளகாய்த்தூள் போடுறோம் 20 கிராம், 10 கிராம், 20 கிராம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
வாழைக்காயில் உப்பு ஏறாது. அதனால் நம்ம இதில் தான் உப்பு போட்டு மசாலாவில் ஏற்ற போகிறோம். அதனால் உப்பு இந்த மசாலா ப்ளஸ் அந்த வாழைக்காய் 15 வாழைக்காய் அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த அளவு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் போட்டு. இந்த மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் கலரை பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கலரை பாருங்கள், எவ்வளோ நல்ல கலரை பாருங்கள். இந்த ஸ்டேஜ் நல்லா வதக்கணும். நம்ம பார்க்கும்போதே நமக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் உடையணும். அதாவது நல்லா மெர்ஜ் ஆகணும். எப்படி சொல்கிறது, இந்த வெங்காயமும் தக்காவும் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜில். இப்போ நல்லா மிங்கில் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா கூட நம்ம வாழைக்காவை போட்டோம்னா வாழைக்காயில் மசாலா அப்சர்வேஷன் பண்ணாது. அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணினா சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றினா போதும். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எப்படி கிரேவியாக இருக்குது பாருங்கள். ஒரு நான்வெஜ் கிரேவி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா நல்லா மிங்கில் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றி நல்லா எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை போட்டுடலாம். இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாழைக்காவை நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த கிறிஸ்பியாக இருக்கிறத அதில் போட்டோன்னே அப்படியே அந்த கிறிஸ்பியாக உள்ளது இந்த ஆயிலு மசாலா எல்லாமே இழுத்துக்கும். இப்போ இந்த வாழைக்காவை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி தான். இப்போ வாழைக்காய் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். வாழைக்காய் ஏன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணணும்னா அதை நம்ம ஸ்லோ ஃபயரில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சோன்னா அது அப்படியே சாகி ஆகிடும். இந்த பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வாழைக்காய் மீன் கறி ரெடி. சட்டியில் அப்படியே கிண்டும் போதே எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு, அந்த வெங்காயம், தக்காளி, நம்ம இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே சேர்க்கல. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது அப்படியே சிக்கன் கொதிக்கும் போது அப்படியே சைடில் அந்த ரோகன் ஆயில் கக்கும்ல, அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஊற்றி நல்லா மசாலா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை போட்டோம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து எவ்வளோ ட்ரையாக ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். மசாலா தனித்தனியாக இருக்குது பாருங்கள். வாழைக்காய் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. நம்ம இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கார்னிஷுக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். இது கொத்தமல்லியோட ஃப்ளேவராக எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போடுறோம்ல, அந்த கொத்தமல்லி போட்டோன்னே அந்த கொத்தமல்லி வாடை அப்படியே ஸ்மெல்லு தூக்குது ஆலையே. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு எப்படி இருக்குது, உப்பு காரம் எப்படி இருக்குது, வாழைக்காய் மீன் கறி எல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துருவோம் வாங்க. வாழைக்காயை சுட சுட, அதாவது வாழைக்காய் மீன் கறியை சுட சுட மாற்றி பிளேட்டில் வச்சுருக்கோம். நம்ம அப்படியே சாப்பிட்றலாம், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. வாழைக்காய் பிடிக்காதுங்கிறவங்க கூட இந்த வாழைக்காய் டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். இந்த வாழைக்காய் டிஷ் நீங்கள் நார்மலாக வீட்டில் வெறும் வாழைக்காய் வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க.
ஏன்னா வாழைக்காய் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. உருளைக்கிழங்கு பிடிக்கும், ஆனால் அந்த வாழைக்காய் பிடிக்காது. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, லஞ்சுக்கு அவங்கள்ட்ட சொல்லாமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்களே கேட்பாங்க, அம்மா என்னம்மா செஞ்சு கொடுத்த, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இருக்காமா அப்படின்னு. நாளைக்கு எனக்கு லஞ்சுக்கு அதே செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான டிஷ்ஷு எங்கள் கும்பகோணத்தில் கல்யாணத்தில் இந்த வாழைக்காய் மீன் கறி லஞ்சு மெனுவில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு டாப்பு இந்த மெனு, இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக ரொம்ப மறந்துடாதீங்க. நாளைக்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ரெசிபியுமே உங்களுக்காக தான் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். அதனால் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக வாழணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல மெனுவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என்னுடைய பேர் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங்னு கடந்த ஒரு 20 வருஷமாக செஞ்சு வந்துட்டுருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே, லேபர் மற்றும் கான்ட்ராக்ட் ரெண்டு முறையிலுமே செஞ்சு தரோம். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் லேபர் ஆர் கான்ட்ராக்ட் ரெண்டுலையுமே செய்வோம். நம்ம என்ன கான்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. என்னோடய இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683. நான் செய்கிற மெனு எல்லாமே ரொம்ப டாப்பான மெனு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் வரப்போகிற வீடியோவில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.